அனைவருக்கும் இனிய வணக்கம். ஔவையார் இயற்றிய ஆத்திச்சூடியில் சக்கர நெறினில் சக்கர நெறி அரசாங்க ஆணைகளை ஏற்று நில் ஒழுகு, அதாவது அரசாங்க ஆணைகளை ஏற்று அதன்படி நடத்தல் வேண்டும். கதைக்கு செல்வோமா? ஏழ்மையான விவசாய குடும்பத்தை சேர்ந்தவர்கள் காளிமுத்து லோகாம்பாள் தம்பதியினர். இத்தம்பதிகளுக்கு 2 மகனும் 1 மகளும் இருந்தனர். மூத்த மகன் பழனி 19 வயதில் இராணுவத்தில் சேர்ந்தார். பிறகு தன் தம்பி இதய கனியையும் இராணுவத்தில் சேரச் சொன்னார். அதன் பிறகு பழனிக்கு திருமணம் நடந்தது. பழனி வானதி தேவி தம்பதியருக்கு பிரசன்னா என்ற மகனும் திவ்யா என்ற மகளும் இருந்தனர். 22 ஆண்டுகளாக இராணுவத்தில் பணியாற்றிய அவர் அடுத்த வருடம் ஓய்வு பெற இருந்தார். நாட்டுப்பற்று மிக்க பழனியின் அனுபவங்களையும் திறமைகளையும் நன்கு அறிந்த இராணுவ அதிகாரிகள் பழனியின் ஓய்வு பெறும் முடிவை மறுபரிசீலனை செய்யுமாறு கேட்டுக்கொண்டிருந்தனர். இப்படி ஒரு சூழலில் இந்தியா சீனா எல்லையில் கல்வான் பள்ளத்தாக்கில் வாழும் மக்கள் அனைவரும் கால்நடைகளையும் குதிரைகளையும் வாழ்வாதாரமாக கொண்டு வாழ்வதால் தாங்கள் வாழும் இடங்களை சுற்றி உள்ள பகுதிகளை மேய்ச்சல் நிலங்களாக காலங்காலமாக பயன்படுத்தி வாழ்ந்து வந்தனர். அந்த பகுதியை சீனர்களின் முழு கட்டுப்பாட்டிற்கு கொண்டு வர கல்வான் பள்ளத்தாக்கு பகுதியில் கட்டுமான பொருட்களை கொண்டு சுவர் எழுப்ப முயன்றதால் நம் மக்கள் நம் இராணுவத்தின் உதவியை நாடினர். கல்வான் பள்ளத்தாக்கு பகுதியில் முன்னேறிய சீன படையினரை தடுத்து நிறுத்த முயலும் போது திடீரென சீனர்கள் கற்களையும் இரும்பு கம்பிகளையும் இரும்பு முட்கம்பியை சுழற்றியும் இரும்பு ராடுகளை கொண்டும் அடித்ததால் நம் இந்திய வீரர்கள் 20 பேர் தன் இன்னுயிரை நம் பாரத மண்ணிற்காக தியாகம் செய்தனர். இந்த உயிர் தியாகத்தில் பழனியும் ஒருவர். தம் மனைவியிடம் கடைசியாக பேசியது, நான் எல்லைக்கு போறேன், அங்கே சிக்னல் கிடைக்காது, அனைவரும் தைரியமாக இருங்க, பயப்படாதீங்க, அடுத்த ஆண்டு இராணுவ பணியின் ஓய்வில் இருந்து வந்து விடுவேன், நாம் அனைவரும் மகிழ்ச்சியாக வாழ்வோம் என்று கூறிய பழனி இன்று நம்மிடம் இல்லை. இந்த வன்முறைக்கு பிறகுதான் நம் இந்திய இராணுவ வீரர்களுக்கு கவச உடைகளை வழங்க திட்டமிட்டு எல்லை கட்டுப்பாட்டில் உள்ளவர்களுக்கு இப்பொழுது முழு கவச உடைகள் கொடுத்துள்ளது. நம் தேசத்திற்காக அரசாங்க ஆணைகளை ஏற்று தன் இன்னுயிரை ஈந்து இரவாமல் வாழும் பழனியைப் போல நாமும் வாழ்வோமா? நன்றி.